ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணி கட் பண்ணி பாப்பீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ற சிசரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஹாய், ஹலோ மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சத்யா. வெல்கம் டு மை சேனல் அக்னி சிறகுகள். போன வீடியோல டெய்லரிங்க்கு ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு டெய்லரிங் தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்றத தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா தெளிவா விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இப்போ நேரடியா மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு மெஷர்மெண்ட் பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப், மெஷர்மெண்ட் டேப் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நல்லா பிரைட்டா நம்பர் போட்ட ஒரு இன்ச் டேப் நமக்கு வேணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணணும் நம்ம மெஷர்மெண்ட் பிரகாரம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மார்க்கர் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். பாக்ஸா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் லே பண்ணணும், இப்போ கோடு போடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வேணும். இது லாங் சைஸ் ஸ்கேலு. சின்ன ஸ்மால் சைஸ் கூட இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்கேல் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம செஸ்ட் டு ஹிப்புக்கு ஒரு ஷேப் ஒன்று நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி ஷேப் ஸ்கேல் வேணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயும் கிடைக்குது, இந்த மாதிரி வுட்லயும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று வேணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹார்மோல் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹார்மோல் மார்க் பண்ண இந்த மாதிரி ஸ்கேல் வேணும். இது வந்து ஹார்மோலும் மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நெக்கு கூட நம்ம அந்த ஷேப்பை மார்க் பண்ணலாம். இப்போ போட் நெக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகா இதுல மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி மார்க்கரும் நம்ம சிலர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பென்சில் மார்க்கர் பென்சிலும் யூஸ் பண்றாங்க. சம்டைம் பென்சில் வந்து மெழுகு மாதிரி இருக்கிறப்ப அதை அழைக்க முடியாம போயிடுது. மார்க்கர் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு தேவையானது இந்த மாதிரி பாபின். இது வந்து பவர் மிஷினோடது. நான் பவர் மிஷின் யூஸ் பண்றதுனால இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாபினோட கேஸ், இந்த பாபின் போடுற கேஸ் மிஷினோடது. அதுக்கப்புறமா த்ரெட் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நீங்க வாங்கிக்கோங்க. நம்ம மிஷின் மேல வச்சு அப்பப்போ சிசர் எடுத்து கட் பண்ணாம இந்த மாதிரி த்ரெட் கட்டர்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு டூல்ஸ் உங்களுக்கு காமிக்கணும். இப்போ நம்ம பிளவுஸோ இல்ல சுடிதாரோ மார்க் பண்ணிட்டோம். மேல இருக்கிற ஃபேப்ரிக்ல தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்ப அதுக்கு கீழே 2 லேயர் 3 லேயர் 4 லேயர் இருக்கும். அப்ப அதுல வந்து அந்த மார்க்கர் வந்து பதியாது இல்லையா? அப்ப கரெக்டான அந்த அளவு மார்க் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோல், இதுல வந்து நீங்க வந்து இப்படி அந்த மார்க் மேலே இப்படி ரோல் பண்ணீங்கன்னா அந்த மார்க் வந்து அப்படியே அடுத்தடுத்த ஃபேப்ரிக்ல பதிஞ்சிடும். அதுக்காக இது யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்க, நேரடியா மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா பிளவுஸ்லயும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரி கூட நீங்க மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா மறந்துடும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி சிசர் வேணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எண்டு கூட பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும் கார்னர். அப்ப அந்த பெண்ட் எல்லாம் நம்ம கார்னர் வெட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சிசர் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோங்க. இப்ப நீங்க கத்துக்கிறீங்க, அப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணி கட் பண்ணி பாப்பீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ற சிசரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்க பேப்பர் கட் பண்றதுக்குன்னு ஒரு சிசர் யூஸ் பண்ணுங்க. அது அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேப்பர் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேப்ரிக் கட் பண்ற இந்த சிசரால திருப்பி நம்ம துணி கட் பண்றப்ப சரியா கட் ஆகாது. அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் இது வந்து த்ரெட் இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் ஆகும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, பிளவுஸ் எம்மிங் பண்ணணும்,
இப்போ ஊசியில நூல் கோக்க கஷ்டமா இருக்கும், அப்ப ஈஸியா நூல் கோவத்தை இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கோங்க. அப்போ வந்து பிகினர்ஸ்க்கு இவ்வளோ திங்ஸ் தேவையா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க, நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேலு, ஒரு டேப்பு, ஒரு மார்க்கர், தைக்கிறதுக்கு மிஷினும் நூலும் இருந்தாலே போதும். சூப்பரா நம்ம தச்செல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி. இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் கத்துக்க விருப்பம் உள்ளவங்களுக்கு பேசிக் திங்ஸ் என்னென்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மெஷர்மெண்ட் பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பேக் மட்டும் எப்படி மார்க் பண்ணலாம், ரொம்ப கரெக்டா புரியுற மாதிரி பொறுமையா சூப்பரா அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.